அருள்மொழி மணவாளனின் AM யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் RJ சோபனா. இந்த ஒலி புத்தகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். இது அருள்மொழி மணவாளனின் சித்தி. அத்தியாயம் 9. ஜீவானந்த் உமாபாரதியின் கழுத்தில் தாலி கட்டி அதன் பிறகு நடந்த அனைத்து சடங்கும் முடிந்து மணமேடையை விட்டு எழுந்ததிலிருந்து திரும்பி கூட உமாவை பார்க்கவில்லை. தன் மகளின் கைப்பற்றியே தன் அத்தை மரகதம் சொன்ன அனைத்தையும் செய்து மகள் பசிக்கிறது என்றதும் காலை உணவு உண்பதற்கு அமர்ந்தான். தன் அருகிலேயே மகளை அமர வைத்துக் கொள்ள சரசு வேகமாக உமாவை அழைத்து கொண்டு வந்து ஜீவானந்த் மற்றொரு பக்கம் அமர வைத்தாள். உமாவும் தயங்கிக் கொண்டே அவன் அருகில் அமர்ந்து கொண்டு எட்டி அவனின் மறுபுறம் அமர்ந்திருந்த அஞ்சலியை பார்த்து கண்களால் தனது அருகில் வந்து அமருமாறு அழைத்தாள். அஞ்சலியோ மாட்டேன் என்ற தலையாட்ட, இவளோ பிளீஸ் என்று கெஞ்சுவது போல் செய்து தனக்கும் தன் கணவனுக்கும் நடுவில் வந்து அமருமாறு செய்கை செய்தாள். எங்கோ பார்ப்பது போல் அமர்ந்திருந்த ஜீவானந்தின் கண்களுக்கு இவரின் செயல்களையும் ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்தான். பின்னர் எழுந்து தன் மகளை தூக்கி இந்த பக்கம் அமர வைத்துவிட்டு சாப்பிட ஆரம்பித்தான். உமாவும் சற்று நிம்மதியாக அஞ்சலிக்கு ஊட்டிவிட அஞ்சலியும் சமத்தாக அவளிடம் உணவை வாங்கி சாப்பிட்டாள். அனைவரும் சாப்பிட்டு முடிக்க ஜீவானந்த் வீட்டிற்கு கிளம்புவதற்காக மரகதம் கூறினார். சட்டென்று தன் தந்தையை கண்ணீருடன் பார்த்தாள் உமாபாரதி. அவரும் அவளின் அருகே வந்து, நீ அவங்களோட முன்னாடி போமா, நான் வண்டியில வரேன் என்று கூறினார். பின்னர் தையல்கார பெண்ணை பார்த்து, சரசு நீ அவங்களோட போறியா என்று வேண்டுதலாய் கேட்டார். இதுல என்ன இருக்குப்பா, நான் போய் அவளை விட்டுட்டு வரேன், நீங்க கவலைப்படாம வாங்க என்று சொல்லிவிட்டு தன் கணவருக்கு போன் செய்து, உமாவை அவங்க வீட்டுல விட்டுட்டு வரேன், நீங்க பிள்ளைங்களை பாத்துக்கோங்க என்று கூறிவிட்டு உமா கூடவே கிளம்ப தயாரானாள். நல்ல நேரம் பார்த்து அழைத்து வருமாறு சரசிடம் சொல்லிவிட்டு மரகதம் தங்கள் ஊரிலிருந்து வந்தவர்களுடன் வேனில் கிளம்பிவிட்டார். காலையில் எழுந்ததால் அஞ்சலி தன் தந்தையின் தோளிலேயே உறங்கிவிட ஜீவானந்த், உமா, சரசு மூவர் மட்டும் கோயிலில் மீதம் இருந்தனர். முத்துராமன் வண்டியில் கிளம்பிவிட்டார். குழந்தை உறங்கிக் கொண்டிருப்பதால் இரு பெண்களுக்கும் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. சரசுதான் மெதுவாக ஜீவானந்தத்திடம், குழந்தைய கொடுங்களேன், நான் வச்சுக்கிறேன் என்று கேட்டாள். அவனோ அழுத்தமாக உமாவை பார்த்து கொண்டு சரசிடம் குழந்தையை கொடுக்க முயற்சிக்க வேகமாக உமா குழந்தையை வாங்கி தன் தோளில் அணைத்துக் கொண்டாள். மரகதம் சொன்ன நேரம் வந்ததும் மூவரும் அங்கிருந்து கிளம்ப டிரைவரின் அருகில் அமர சென்ற ஜீவானந்தை, நீங்க பின்னால உட்காந்துக்கோங்க என்று உமாவின் அருகில் அமர வைத்துவிட்டு முன்பக்கம் சரசு அமர்ந்து கொண்டாள். உமாவோ, ஏன் அப்படி பண்றீங்க, நீங்க பின்னாடி வாங்கல, அவர் முன்னாடி உட்காரட்டும் என்று தயங்கியபடி அவளின் காதில் மட்டும் கேட்கும்படி சொல்லிவிட்டு நிற்க, முதல்ல உட்காரு என்று அவளை பிடித்து பின்னால் அமர வைத்தாள் சரசு. தோளில் குழந்தை இருந்ததால் அவன் பக்கம் திரும்பும் அவசியம் இல்லாமல் பாதையை வேடிக்கை பார்த்தபடி தலையை திருப்பி அமர்ந்து கொண்டாள் உமா. ஜீவானந்தும் ஜன்னல் வழியாக பாதையை பார்க்க உமாவோ மறுபக்கம் வேடிக்கை பார்த்தவாறு அமர்ந்து இருந்தாள். இருவரையும் பார்த்து மானசீகமாக தலையில் தட்டி கொண்டாள் சரசு. அரை மணி நேரத்தில் ஜீவானந்தின் வீட்டு முன்பு கார் நின்றது. வீட்டில் இருந்த பெண்கள் வாசல் வந்து ஆரத்தி தட்டுடன் மணமக்களை வரவேற்க நிற்க காரில் இருந்து வேகமாக இறங்கிய ஜீவானந்த் குழந்தையை வைத்துக் கொண்டு இறங்குவதற்கு தடுமாறிக் கொண்டிருக்கும் உமாவின் அருகில் வந்து குழந்தையை வாங்கிக் கொண்டான். ஆரத்தி எடுத்து வீட்டிற்குள் அழைத்த புதுமண தம்பதியர்களை வீட்டில் அடுத்தடுத்து செய்ய வேண்டிய சம்பிரதாயங்கள் செய்ய வைத்தார் மரகதம். உமாபாரதி விளக்கேற்றி விட்டு வந்ததும் பாலும் பழமும் கொடுத்தார். வேண்டாவிருப்பாக அங்கு அமர்ந்திருந்த ஜீவானந்த் அனைத்து சம்பிரதாயங்களும் முடித்தவுடன், அத்த நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் என்று தன் புல்லட்டை எடுத்துக்கொண்டு மரகதம் மறுப்பதையும் பொருட்படுத்தாமல் வெளியே சென்று விட்டான்.
அங்கு இருப்பவர்களுக்கு மதிய உணவு ஏற்பாடு செய்ய மரகதம் சமையலறைக்கு சென்றார். அவருடன் உமாவும் சமையல் வேலை செய்ய தொடங்க போக அங்கிருந்த பெண்கள், இன்னைக்கு நாங்க சமையலை பாத்துக்கிறோம் என்று அவளை சமையலறையிலிருந்து வெளியே அனுப்பினர். அஞ்சலி உறங்கும் அறைக்கு வந்து கட்டிலின் கீழே அமர்ந்து கொண்டாள். அவளுடனே வந்த சரசு வீட்டை சுற்றி பார்த்துவிட்டு, உங்க வீட்டை விட இந்த வீடு சின்னதா இருந்தாலும் அமைப்பா இருக்கு என்று கூறி மகிழ்ந்தாள். இந்த ரூம்ல மட்டும்தான் குளியலறை இருக்கு. கொள்ளையில ஒரு குளியலறை இருக்கு உமா, மாடு இருக்கு, ஒரு மாடு குட்டி போட்டிருக்கு என்று மகிழ்வாக தாம் பார்த்ததையெல்லாம் சொல்லிக் கொண்டு இருந்தாள் சரசு. அப்பொழுது அவர்கள் இருவருக்கும் குடிப்பதற்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தார் மரகதம். வேகமாக எழுந்த உமா, அம்மா கூப்பிட்டா நானே வந்து எடுத்துப்பனே என்று சொல்லி அவரிடம் இருந்த டம்ளர்களை வாங்கி சரசுவிடம் ஒன்றை கொடுத்தாள். இனிமே எல்லாம் நீதான் பாத்துக்கணும், இன்னைக்கு ஒரு நாள் நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லி கட்டிலில் அமர்ந்து தன் அருகில் அவரை அமர வைத்தார். பக்கத்துல இருக்கிற ஓட்டு வீடுதான் எங்க வீடு. அதுலதான் என் மக்களோட வளர்ந்தான் ஆனந்து. 2 பேரும் சின்ன பிள்ளைங்க. தனியாளா வயலையும் பார்த்துட்டு இவங்களையும் வளர்த்தேன். ஆனந்துக்கு கற்பூர புத்தி, எதையும் சுலபமா கத்துக்குவான். 5 வரைக்கும் இங்கதான் படிச்சான். அப்புறம் 12ஆம் வரை ஸ்ரீவில்லிபுத்தூர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சான். மேற்கொண்டு படிக்க மாட்டேன்னு சொல்லி வயல் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் அவன் விவசாயம்னு அதையே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். கூடுமான வரைக்கும் இயற்கை உரம் தான் பயன்படுத்துவான். மகசூல் கம்மியா இருந்தாலும் நம்ம காலத்துக்கு அப்புறம் இந்த மண்ணு நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். என் பொண்ணுக்கு அவ்வளவா படிக்கிறதுல ஆர்வம் கிடையாது. இருந்தாலும் ஆனந்த் விடாப்பிடியா காலேஜுக்கு அனுப்புனான். அவளுக்கு விருப்பம் இல்லாதப்ப எதுக்கு படிக்க வைக்கிறேன்னு நான் கூட ஆனந்த கண்டிச்சேன். நான் தான் படிக்கல, அவளாவது படிக்கட்டும், அப்பதான் நம்ம ஊர்ல உள்ள பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க வசதியா இருக்கும். ஒரு பொம்பளை பிள்ளை படிச்சதுன்னா அவ வம்சமே நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்வான் என்று ஜீவானந்தத்தை பற்றி மரகதம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே வாசலில் ஏதோ வண்டி சத்தம் கேட்க, என்னமோ சத்தம் கேக்குது என்று வெளியே வந்து பார்க்க உமாபாரதியின் தந்தை முத்துராமன் வந்திருந்தார். உமாபாரதிக்கு ஜீவானந்தத்தின் மீது பிடித்தம் வருமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.